ராதே கிருஷ்ணா, ஜெய் கோமாதா. நம்ம இந்த பதிவில் பசுவினுடைய முக்கிய உணவான வைக்கோல் அதை எப்படி நம்ம சேமிக்கிறோம், எப்படி நம்ம வைக்கோலை திரைக்கிறோம், அதை எடுத்துகிட்டு வரோம், அதை பாதுகாக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை நம்ம இந்த பதிவில் பார்ப்போம். வைக்கோல் இந்த தை மாசி மாதத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான உணவுப் பொருள், பசுவினுடைய மிக முக்கியமான உணவுப் பொருள். ஆகையால் தயவு செஞ்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வைக்கோலை பசுக்களுக்கோசரம் கொண்டு வரோன்றதை அவசியம் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய பசங்களுக்கும் அதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ராதே கிருஷ்ணா. வயல்வெளிகள், மேடு பள்ளம் இருக்கக்கூடிய வாய்க்கால் வரப்பு இவைகளை தாண்டி நமது வண்டியானது வயல்வெளிகளுக்கு சென்று அங்கு மிஷினால் அறுத்த வைக்கோல்களை தரித்து கொண்டிருக்கிறது. அப்படி தரைக்கும்போது நிறைய கல் மண்ணெல்லாம் கீழே கிடக்கும். அதெல்லாம் நம்மளுடைய மிஷினை பாதிக்கும். அப்போது அந்த மிஷினரிலாம் பல நேரங்களில் ஃபால்ட் ஆகும். அந்த நேரங்களில் யாராவது ஒருத்தர் வயல்வெளி வரைக்கும் போய் கூட இருந்து அதை சரி பண்ணுறதுக்கு உதவணும். எதுக்கு இந்த விஷயத்த சொல்கிறோன்னா, எல்லா வேலைகளுக்கும் கூட போவாங்களேன்னா, இந்த வயல்வெளிகள் ரொம்ப உள்ளே இருக்கும். சுற்றியும் பார்த்தோன்னா எந்த விதமான தொடர்புக்கும் வசதி இருக்காது. முழுக்க முழுக்க தனிமையில் இருக்க வேண்டியதாக இருக்கும். இந்த இடங்களில் தான் நம்மளுடைய பசுக்களுக்கு வைக்கோலை திறச்சுருக்கோம். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த காணொளியை. உங்களுக்கே பல விஷயங்கள் தெரியும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இந்த விஷயம், இதை திரைக்கக்கூடிய செயல் அப்படின்றது. இதை நம்மளுடைய கோசேவர்களுக்கு ஒரு செய்தியாக நம்ம தெரியப்படுத்துகிறோம். நம்ம ஏன்னா பல விஷயங்கள் நகரங்களில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தெரிய மாட்டேன்றது. வரக்கூடிய சந்ததிகளுக்கு பல விஷயங்கள் மறைஞ்சு போயிடுறது, சொல்ல முடியாத சூழ்நிலை ஆகிடுது. இந்த வைக்கோல்னா என்ன? வணக்கம், ராதே கிருஷ்ணா. இப்போ நம்ம வைக்கோல் திரைக்க போனோம்னா எப்படியும் மேக்ஸிமம் ஒரு 7லேருந்து 8 மணிக்குள்ளார நம்ம காலையில் கிளம்புனா தான் நம்ம இந்த டயத்துக்கு போய் வயலுக்கு போய் சேரலாம். அது இல்லாமல் போகிற பாதையும் ரொம்ப மோசமாக இருக்கும். ஏன்னா சில இடத்துல வண்டி மாட்டிக்கும், அதுவும் ரொம்ப சிரமப்பட்டு தான் போகணும். ஏன்னா ஆளுங்களும் இருக்க மாட்டாங்க. நம்ம போகிறதும் தெருவுலேருந்து நம்ம ஒரு 10 கிலோமீட்ரு ஒரு 20 கிலோமீட்ரு உள்ளார தான் வயக்குள்ளார போகிறோம். ஏன்னா அங்கே போனாலும் ஒரு தண்ணி கிடையாது, ஒரு டீ கிடையாது, ஒரு சாப்பாடு கிடையாது. ரொம்ப கஷ்டம். இதில் போய் நம்ம அதில் வயலில் போய் வயக்காரங்க பார்த்து இதை நம்ம திரைக்கிறதுக்குள்ளார படாத அவஸ்தைப்படணும். அது ஒன்று இல்லாமல் வண்டியும் அடிக்கடி பார்த்திங்கன்னா போல்டு நட்டு கட்டாகிட்டே இருக்கும். இது இல்லாமல் கல் கிடக்கும். இதில் பார்த்திங்கன்னா கட்டிலாம் நிறையா இருக்கும். இதில் பட்டு எல்லாமே அரிக்கம்பிங்கிறது இருந்தால் தான் அந்த வைக்கோலை திரைக்கும். அந்த அரிக்கம்பியை அடிக்கடி பார்த்திங்கன்னா கட்டாகிட்டே இருக்கும். இதை நான் ஒவ்வொரு அடையும் இறங்கி அதை மாற்றிக்கிட்டே இருக்கணும். இதுலேயும் ரொம்ப சிரமம் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் இதோட தூசி பார்த்திங்கன்னா அதிகமாக வரும். வேறு இது மூக்கு ஃபுல்லாக ஏறிடும். சொனம் நம்ம அது பார்த்திங்கன்னா மேலாம் அரிக்கும். அது 4 படை அது உள்ளார போயிட்டுருக்கும். ஆனால் இருந்தாலுமே இது பசுவுக்கு நம்ம திரைக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நம்ம இந்த வைக்கோல் திரைச்சிக்கிட்டு இருக்கோம். ராதே கிருஷ்ணா. பரோகர வில்லேஜ்லேருந்து ஒரு விவசாயி பேசுகிறேன். இந்த வைக்கோல் கோசாலைக்காக நாங்கள் பசுக்களுக்காக அனுப்பி வைக்கிறோம். இந்த வருஷம் வைக்கோல் புகையான் விழுந்ததுனால வைக்கோலும் முழுமையாக இல்லை. அதனால் வைக்கோலும் குறவு தான்.
இது கிளாஸ் மிஷின் அறுத்தால் வந்து மேலால் கட் பண்ணிட்டு போயிடும். அதுக்காக நாங்கள் இப்போ டயர் வண்டி வச்சு இதை அறுத்து கொடுத்துருக்கோம். இருந்தாலும் போன வருஷம் லெவலுக்கு இந்த வருஷம் எங்களால் வைக்கல் கொடுக்க முடியல, கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் முயற்சி பண்ணுறோம், அங்கே கேட்டு பார்க்குறோம். கிடைத்தால் நல்லது, ரொம்ப நல்லது. இப்போது சாதாரணமாக இந்த பகுதியில் எல்லா இடங்கள்லையும் வைக்கோல் கம்மியாக தான் இருக்கா, இல்லை வந்து வைக்கோல் வேலையா, என்ன இது வந்துங்க ஐயா மட்டும்தான் இந்த பிரச்சனையா? இது வந்து சுற்று வட்டார ஒரு 15 கிலோமீட்டரில் வந்துங்க இந்த டெல்டாவிலேயே மொத்த போனால் காலம் கடந்து மழை பெஞ்சதுனால வைக்க வந்து புகையான வந்துட்டுங்க. ஓகே ஓகே. அந்த காரணத்தினால தான் வைக்கல் குறைவாக போயிடுச்சு, விளவும் குறைச்சலாக போயிடுச்சு. குறைச்சிட்டு விளைச்சல் படுத்துருச்சு எல்லாம். அதனால் வைக்கல் தேராது. அது ஒரு மேலால் வச்சு தான் அப்படி அறுத்துமே வந்து இதில் கட்டி ஏறி இருக்க காரணமே வந்து அந்த படுத்ததுனால தாங்க. மண்ணு கட்டி ஏறி போச்சு. அதனால மிஷினுக்கு சில ஃபால்ட்டுகள்லாம் நிறையா, அந்த பட்டாக்கிட்ட அந்த இதெல்லாம் அந்த கம்பிகள்லாம் அந்த திரைக்காது. அதனால தாங்க. இல்லைன்னா எப்போதும் போல் போன வருஷம் மாதிரிலாம் அழகான நல்லா இருந்தால் நல்லா கட் பண்ணி ஏற்றிருக்கலாங்க. இந்த வருஷம் பரவலாகவே எல்லா இடங்கள்லையும் பரவலாகவேங்க மழையால் எல்லாமே விளைச்சலும் கம்மி தான். விளைச்சலும் கம்மி தான், வைக்கலும் கம்மி தான். கம்மி தாங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். நம்ம கோசாலைக்கு தொடர்ந்து உங்களை ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். திரும்பி நீங்கள் வரணும், ஒரு வாய்ப்பு கொடுக்கணுங்க ஐயா. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. நமது கோசாலை பசுக்களுக்கு தினசரி 30லேருந்து 35 கட்டுகள் தேவை. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 11,000லேருந்து 12,000 கட்டுகள் தேவை. ரிசர்வாகவும் ஒரு 1000 கட்டு இருந்தால் தான் நல்லது. இந்த சூழ்நிலையில் கோசேவர்கள் அனைவரும் இந்த மிகப்பெரிய ஒரு தொண்டில் உதவி புரிஞ்சு கோமாதாவுடைய முக்கிய உணவுக்கு ஆதரவு தரணும்னு ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். ராதே கிருஷ்ணா. ஜெய் கோமாதா.